வெல்கம் ஆல். இது முனிசுமேஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் சாப்டர் 2ல் 2.7.1 ஹெட்டிங்கை பார்ப்போம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்புகள் மற்றும் பொது வித்தியாசம், டேர்ம்ஸ் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் அன் ஏபி. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்புகளை பின்வருமாறு எழுதலாம். T1 = A. இப்போ நம்ம ஏங்கிறத A+1 - 1 × Dன்னு எழுதலாம். T2னா A+D = A+2 - 1 × D. அதே மாதிரி T3னா A+2D, A+3 - 1 × D. T4 = A+3D, அதாவது A+4 - 1 × D. பொதுவாக Tn என குறிப்பிடப்படும் எண்ணாவது உறுப்பானது Tn = A+n - 1 × D என எழுதப்படுகிறது. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா Tn = A+n - 1 × Dன்னு இருக்கணும். அந்த தொடர் வரிசையில் A அப்படிங்கிறது முதல் உறுப்பு. இந்த n அப்படிங்கிறது இங்கே உள்ள Tn எத்தனாவது உறுப்பு அப்படின்னு சொல்கிற நம்பர். இது என்னங்கிறது எண்ணாவது உறுப்பு. 1வது உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்புன்னு சொல்கிற மாதிரி 10வது உறுப்பு, 20வது உறுப்பு கேட்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். D அப்படிங்கிறது பொது வித்தியாசம், டிஃபரன்ஸ், அதாவது முன்னால் உள்ள உறுப்புக்கும் அதுக்கு அடுத்து உள்ள உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது 6வது உறுப்போட மதிப்பிலேருந்து 5வது உறுப்போட மதிப்பை நம்ம கழித்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் டி, பொது வித்தியாசம். அடுத்தடுத்து 2 உறுப்புகளோட உள்ள வித்தியாசம். எப்பயுமே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராவது உள்ள நம்பரை நம்ம கழிச்சு எழுதும்போது நமக்கு பொது வித்தியாசம் கிடைக்கும். பொதுவாக ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் காண நாம் 2ஆம் உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்க வேண்டும். 2வது உறுப்பிலேருந்து 3வது உறுப்பை கழிக்கலாம், இல்லை 3வது உறுப்பிலேருந்து 2வது உறுப்பை கழிக்கலாம். இந்த மாதிரி செய்யலாம். உதாரணமாக T1 = A, T2 = A+D. அப்போ T2 - T1 அப்படின்னா இந்த T2வை ஃபஸ்ட்டு எழுதிக்கிடுவோம். A+D -T1, T1ஓட மதிப்பு -A. அப்போ நமக்கு D கிடைக்கும். இதே மாதிரி T2 T3 வச்சு T3 - T2 எழுதினாலும் D தான் கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது காமனான பொது வித்தியாசம் வந்து T2 - T1 இருக்கலாம், இல்லை T3 - T2 இருக்கலாம், இல்லை T4 - T3. இந்த ஆன்சர் எல்லாமே ஒன்று போல் சேமாக தான் வரும். அதனால் டியோட வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்கிறது Tn - 1ன்னு கால்குலேட் பண்ணலாம். அந்த எண்ணோட மதிப்பு 2, 3, 4 இந்த மாதிரி ஏதாவது ஒரு மதிப்பாக இருக்கலாம். பின்வரும் கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் காண முயலும். இப்போ இந்த கொஸ்டினை பார்ப்போம். 1, 4, 7, 10ன்னு இருக்குது. இப்போ டியோட மதிப்புனா 2வது உறுப்பு -1வது உறுப்புனா 4 - 1, 7 - 4, இல்லை 10 - 7 எல்லாமே ஒரே மதிப்பு தான் 3ன்னு வருது. இந்த 2வது கொஸ்டின் பார்ப்போம். 6, 2, -2, -6. இப்போ 2 - 6 -4, அதுதான் -6 -2னா -4. எல்லாமே அடுத்தடுத்து உள்ள 2 உறுப்புகளோட வித்தியாசம். அதாவது 5வது உறுப்புலேருந்து 4வது உறுப்பை கழிக்கணும், இல்லை 4வது உறுப்புலேருந்து 3வது உறுப்பை கழிக்கணும். நமக்கு பொது வித்தியாசம் கிடச்சிடும். இந்த சம்மில் பொது வித்தியாசம் -4 கிடைக்கும். சிந்தனைக்களம். Tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எண்ணில் Tn - 1 Tn + 1 - Tn - 1 மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே Tnோட மதிப்பு இருக்குது. இப்போ Tn + 1க்கும் Tn - 1க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். Tnோட மதிப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதே மாதிரி இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா Tn + 1ஓட மதிப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா A + n இருக்கிற இடத்துல நம்ம n + 1 போடணும். n + 1 - 1 × Dன்னு கிடைக்கும். அதே மாதிரி Tn - 1 போட்டோம்னா இந்த ஃபார்முலாவில் n இருக்கிற இடத்துல நம்ம n - 1 போடணும். அப்போ A + n - 1 - 1 × Dன்னு கிடைக்கும்.
நம்ம கேட்டிருக்கிறது வித்தியாசம் கேட்டிருக்காங்க. இப்போ இதை சுருக்கி எழுதிக்கிடுவோம். இது ஏ ப்ளஸ் என்டி அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஏ ப்ளஸ் n-2 இன்ட்டு டி அப்படின்னு கிடைக்கும். நமக்கு கேட்டிருக்கிறது வித்தியாசம், அதாவது இந்த மதிப்பிலேருந்து இந்த மதிப்பை கழித்து எழுதணும். அதாவது tn+1 மைனஸ் tn-1 அப்படின்னா நம்ம அங்கே சுருக்கி வச்சுருக்கிறத கழிப்போம். ஏ ப்ளஸ் என்டி tn+1 மதிப்பை எழுதிட்டேன். இதை tn-1 மதிப்பை மைனஸ் ஆஃப்னு போட்டுட்டு ஏ ப்ளஸ் n-2 இன்ட்டு டி அப்படின்னு இருக்குது. இப்படி எழுதலாம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். மைனஸ் இந்த -1 உள்ளே கொண்டு போய் பெருக்குவோம். மைனஸ் ஏ, இங்கே இந்த டியோட சேர்த்து பெருக்குன்னா என்டின்னு இருக்கும். இந்த மைனஸை சேர்த்துனா மைனஸ் என்டி. அடுத்து -2டின்னு வரும். இந்த மைனஸை சேர்க்கும்போது +2d அப்படின்னு இருக்கும். இங்கே ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும். என்டி கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2d. இப்போ இந்த கொஸ்டினில் சிந்தனை காலத்துக்குள்ளே உள்ள ஆன்சருக்கு மதிப்பு tn+1 மைனஸ் tn-1 மதிப்பு 2d. அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கு பார்ப்போம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.